ஆசையா பிறந்த குழந்தைய பார்த்துட்டு வந்த தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா? பதினைந்தே நாட்களான பிஞ்சு உயிருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுகா வத்தலம்பட்டி பகுதியை சேர்ந்த விஜய் அப்படின்றவங்க வெண்ணிலாவை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து 15 நாட்கள் தான் ஆகுதாமா. இந்த நிலையில தன்னுடைய குழந்தைய பாக்குறதுக்காக விஜய் முதலிப்பட்டிக்கு இருசக்கர வாகனத்துல போய் அப்ப திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்காக முதலிப்பட்டி கிழக்கு பகுதியில போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தனியார் பள்ளி வாகனம் விஜய் ஓட்டிட்டு வந்த இருசக்கர வாகனம் மேல மோதினதா கூறப்படுது. இதுல பலத்த காயம் ஏற்பட்டு அவரை உடனடியா 108 ஆம்புலன்ஸ் மூலமா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்களாம். இதை தொடர்ந்து இறந்த விஜயுடைய குடும்பத்தினர் நீதி கேட்டு உறவினர்கள் மற்றும் அவருடைய மனைவி பிறந்து 15 நாட்களான பச்சளம் குழந்தைய வச்சு கரம்பக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மருதன்கோன் விடுதி 4 ரோட்ல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தகவல் அறிந்த வட்டாட்சியர் ஜமுனா, காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன், காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இறந்த விஜயுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கணும், உரிய இழப்பீடு தொகை தரணும் அப்படின்னு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.